இப்போ ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸுக்கு மேலே உள்ள இந்த நம்ம பெட்ரோல் டேங்கை வந்து ஃபஸ்ட்டு கலத்தணும். அதுக்கு சைடில் உள்ள 12ஆம் நம்பரு பிட்டு போட்டு கலத்தணும். 2 சைடில் இருக்கும். அதுக்கடுத்தது 12ஆம் நம்பர் போல்ட்டு கலத்தணும். அதுக்கப்புறம் டேங்கை லைட்டாக தூக்கி வச்சுட்டு நம்ம ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் ஸ்க்ரூ அந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து பிட்டு யூஸ் பண்ணி கலத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்கோட 12ஆம் நம்பர் நட்டு 3 நட்டையும் கலத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபில்டர் பம்போட லைனு க்ரீன் லைனு அந்த சாக்கெட்டு வந்து உரிய விட்டுக்கோங்க. அதை உரிய விட்டுட்டு அப்புறம் டேங்கை லைட்டாக தூக்கிட்டு நீங்கள் ஏதாட்டு கீழே தான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் ஸ்க்ரூவை கலத்துக்கு இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணி கலத்தலாம். ஒரு சைடு மட்டும் ஈஸியாக கலந்துருச்சு. இப்போது இன்னொரு சைடு வந்து இந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ணி தான் கலத்த வேண்டியிருக்கு. அதனால் அந்த ஜாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் மெதுவாக கலத்தினா அது ஈஸியாக வந்துடும். மொத்தம் 4 ஸ்க்ரூ உண்டு. அந்த 4 ஸ்க்ரூவையும் கலத்திட்டு அப்புறம் டேங்கை லைட்டாக மேலே தூக்குனிங்கன்னா பாக்ஸோட மூடி தெரியும், ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு மூடி. அதை லைட்டாக அப்படி தூக்கிங்கன்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு இப்போ தெரியுது பாருங்கள். ஏர் ஃபில்ட்ரு ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இப்போது நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. நம்ம வண்டி 15,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சு. நம்ம புக்கு மேனுவலில் பார்த்தீங்கன்னா அதில் தான் மாற்ற சொல்லியிருந்தாங்க 15,000 கிலோமீட்டரில். அதனால் நம்ம மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை தூக்கி பார்த்தா உள்ள ஒரு பேப்பரு, அடுத்து டஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்ம சரி அடுத்த டைம் யூனிவர்சல் ஃபில்ட்ரு மாற்றலான்ட்டு நானும் ட்ரை பண்ணேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சல் ஃபில்ட்ரு மாட்டும் போது அந்த பெண்டு மாதிரி வருதுங்களா, அந்த பெண்டு வந்து கட் பண்ணிட்டு தான் அதில் கிளிப் போட்டு மாட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த பெண்டு கீழே வர போகுதுங்க அந்த பெண்டு. அதனால் அதெல்லாம் மாடிஃபை பண்ணணுன்னா நம்ம பெட்ரோல் டேங்கெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை கலத்தி தான் பார்க்க முடியும். இப்போ பஜாஜ் ஷோரூமில் நம்ம வாங்கின ஏர் ஃபில்ட்ரு வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 262 ரூபா வந்துச்சு. இப்போது இதில் சைஸு பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து அகலமாகவும் ஒன் சைடு சிறுசாகவும் இருக்கும். அகலமான சைடு வந்து உள்ளே போகணும், சின்ன சைடு வந்து வெளியே வரணும். பொசிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் ப்ராசஸ் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃபில்ட்ரு ஸ்க்ரூ பாக்ஸ் 4 1 2 3 4 மாட்டணும். அதுக்கடுத்தது இந்த சாக்கெட்டை மாட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து 12ஆம் நம்பர் பிட்டு வச்சு 1 2 3 இதை மாட்டணும். நெக்ஸ்ட்டு டேங்கு தான். டேங்கை எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு இந்த சைடு 2, நடுவில் 2, பேக்கில் 2, அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஸ்கூப்பு சைடு 2 12ஆம் நம்பர் போல்ட் வரும், அதே மாட்டணும். அதுக்கடுத்து நார்மலாக கவர் 2 கவரு, அடுத்து சீட்டு, அவ்வளோதான் முடிஞ்சுது.